அசோக், நீ இன்னும் ஆஃபீஸ் போல? இல்லம்மா, ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பி ஆஃபீஸ் போவ, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற. எங்க இருந்து ஒர்க் பண்ணா என்னங்க அசோக்? நீ டிசைனை ஃபைனல் பண்ணிட்டா மட்டும் பத்தாது. ஃபேப்ரிக் ஒர்க் முடிச்சு ப்ராடக்ட் இந்த வாரமே மார்க்கெட்டுக்கு போகணும். பிகாஸ் ஃபெஸ்டிவல் சீசன் வருது. கண்டிப்பா பண்ணிடலாமா. கிளாத் மெட்டீரியல் மட்டும் நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அமைஞ்சிட்டா 4 நாள் தாம்மா நம்ம டிசைன்ஸ் எல்லாத்தையுமே மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடலாம். முடியவே முடியாது அசோக். டிசைனை மட்டும்தான் ஓகே பண்ண முடியும். இல்ல அதிகபட்சமா ஒரு 4 கிளைண்ட் மீட்டிங்கை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். ஆனா பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது. அபியை ஜெயிக்க விட்டா நான் கம்பெனி அண்டர்டேக் பண்றது கஷ்டமாயிடும். அபின்னு ஒரு டெய்லர் பொண்ண நீ அப்படியே விட்டுருக்கலாம். தேவையில்லாம நீயே உனக்கு ஒரு எதிரியை கிரியேட் பண்ணிக்கிட்ட. எப்படி எப்படி ஜெகன் விட முடியும்? என் ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டு அவ்வளவு சாதாரணமா ஒருத்தி வாழ்ந்துட்டா நான் அவளை விட சாதாரண ஆள் ஆயிட மாட்டேன். அபிக்கு அசோக் சப்போர்ட் பண்ணாம இருக்கணும். அது எப்படி நடக்கும் பேபி? நடக்கும், நடக்க வைக்கணும். அசோக்க அபி நம்புறத நிறுத்தினா அசோக் அபிக்கு பண்ற சப்போர்ட்டா ஆட்டோமேட்டிக்கா நிப்பாட்டிடுவான். நீ ஏதோ மாஸ்டர் பிளான்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இயற்கை அதை விட ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி அபியை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. அசோக், யூ கேரி ஆன். ஒர்க் முடிச்சிட்டு நம்ம புது ஷோரூம் எவ்வளவு தூரம் ரெடியா இருக்குன்னு விசிட் பண்ணிட்டு வந்துரு. ஓகேமா. அவன் அவனோட ஒர்க்கை பார்க்கட்டும். நான் ஷோரூம் விசிட் பண்ணிட்டு உனக்கு அப்டேட் பண்றேன். ஓகே ஓகே, கேரி ஆன். வாங்க அபி. என்ன இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. வாங்க அபி.
உள்ள வாங்க. வாங்க அபி, வாங்க. உட்காருங்க அபி, ப்ளீஸ். சொல்லுங்க அபி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? இல்ல சார், எதுவும் வேண்டாம். என்ன அபி, எது கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, கார் பிடிச்சிருக்கா? புது கார், மாடல் பிடிக்கலன்னா வேற ஒன்று வாங்கிக்கலாம். சார், எனக்கு ஷேர் ஆட்டோவே அதிகம். நீங்க காரை வேற வாங்கி கொடுத்துட்டு அதுவும் பிடிக்கலனா மாத்தலான்னு அவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. அபி, ஃபர்ஸ்ட் இப்படி பேசுறது நிறுத்துங்க. நீங்க இந்த கம்பெனியோட சீப் டிசைனர், அப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது அபி. சி, நீங்க இருக்கிற பொசிஷனுக்கு ஆட்டோலயும் பஸ்லயும் வரலாமா? சார், காருங்கிறது ஒரு தகுதியா சார்? அபி, அது தகுதி இல்ல, வசதி. உங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கணும். நீங்க நினைச்ச நேரத்துக்கு, ஏன் அதுக்கு முன்னாடியே கூட நீங்க ஆபீஸ்க்கு வர முடியும்ல. அதை யூஸ் பண்ணி பழகிக்குங்க அபி. எனிவே அபி, உங்களுக்கு அந்த கார் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஓகே. அப்புறம் புது டிசைன்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல லான்ச் பண்ண உடனே அதை விட பெரிய காரை வாங்கிடலாம். ஓகே? என்ன அபி சிரிக்கிறீங்க? வாங்கலாம்னு வாய் திறந்து சொல்லுங்க. ஐயோ வேண்டாம் சார், நான் ஏதாவது சொல்லுவேன், நீங்க என்ன திட்டுவீங்க. நானா? அதுவும் உங்களை? என்ன அபி, சிண்டலாவை போய் நான் எப்படி திட்ட முடியும்? உங்களோட டேலண்ட்டுக்கும் தகுதிக்கும் என் கம்பெனி தர ரெஸ்பெக்ட் தான் அது. இதை விட ஒரு பெரிய கார் இருந்தா இன்னும் கம்ஃபர்ட் தானே? உங்க இஷ்டம் சார். அது அப்படி சொல்லுங்க. ஆல்ரெடி அபி, ஆஃபீஸ் போற வழியில பாதியிலே உங்களை என் வீட்டுக்கு வர வச்சிட்டேன். ரியலி சாரி ஃபார் தட். சார், எதுக்கு சார் சாரி எல்லாம் சொல்றீங்க? நீங்க என்னோட முதலாளி. கம் ஆன் அபி, நான் பாஸ்ங்கிற இடத்துல இருந்து பேசவே இல்லை. எனக்கு ஒரு விஷயம் மனசுல தோணிடுச்சுன்னா அதை உடனே செய்யணுங்கிற கேரக்டர். அதான் உங்களை பாதி வழியில நிறுத்தி வீட்டுக்கு வர வச்சேன். அபி, கொஞ்சம் கூட வாங்க, ப்ளீஸ் கம். வாங்க போலாம். என்ன அபி அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. இதான் என்னுடைய ரூம் அபி. நல்லா இருக்கா? சாரி, நின்ட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. உட்காருங்க. என்ன பேது எட்ஜில் உட்காந்துருக்கீங்க? நல்லா கம்ஃபர்டபுளா உட்காருங்க. இந்தாங்க, இன்னைக்கு இங்க இருந்து டிசைன் பண்ணுங்க. பிடிங்க. சார், எனக்கு கம்ப்யூட்டர்ல எல்லாம் வேலை செய்ய தெரியாது. ஆமால, சாரி அபி, நான் மறந்துட்டேன். ஓகே, இது வரைக்கும் தெரியாம இருந்தா அது பிரச்சனை இல்லை, இனிமே தெரிஞ்சுக்கலாம்ல. கத்துத்தர நான் இருக்கேன், கத்துக்கங்க. வெரி சிம்பிள். கை கொடுங்க. இந்த விரல் இருக்குல்ல, இந்த பட்டன் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லேப்டாப் ஆன் ஆயிடும். மறுபடியும் இதே நீங்க அழுத்தினீங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஓகே? இந்த இடத்துல அப்படியே இந்த விரலை வச்சு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா இந்த கர்சர் அப்படியே மூவ் ஆகும். கர்சர் மூவ் ஆகுதா? ஓகே. இந்த கர்சர் அப்படியே கீழே கொண்டு வந்து இதோ இதை கிளிக் பண்ணா நம்ம கம்பெனியோடைய வெப்சைட் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ண வேண்டியதை ட்ரா பண்ணிக்கலாம். சரி, இப்போ ட்ரா பண்ணி பார்க்கலாமா? da da
அவ்வளோதான் அபி, நீங்க கத்துட்டீங்க. இப்போ நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி. அபி, ஜஸ்ட் a minute. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஒரு காஃபி கூட சாப்பிடலன்னா எப்படி? கம், லெட்ஸ் ஹேவ் a coffee. இல்ல சார். நோ ஃபார்மாலிட்டிஸ் அபி. கம், கூச்சப்படாம வாங்க. வாங்க, காஃபி சாப்பிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணலாம். சார். கம், வாங்க அபி, எந்திரிங்க. என்ன அசோக், ஆபீஸ வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டியா? சீஃப் டிசைனர் இங்க வந்திருக்காங்க. நான் தான் வர வச்சேன். ஹாய் அபி. வணக்கம். எப்போ வந்த? இப்பதான் வந்தேன் மேடம். ஆஃபீஸில் அபிக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைம்மா. அதை அவங்க சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அதான் அவங்க சிரமத்தை குறைக்கலாமேன்னு வீட்டுக்கே வர வச்சிட்டேன். லக்ஷ்மி அக்கா, ஒரு காஃபி கொண்டு வாங்க. இல்ல வேணாம் சார், நான் போய் என் வேலையை பார்க்குறேன். சீஃப் டிசைனருக்கு நம்ம வீட்டு காஃபி எல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியா அபி? இல்லைம்மா, அவங்க கூச்சப்படுறாங்க. அபி, நீங்க ஃப்ரீயா இருங்களேன், உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போவே நீங்க வேலையெல்லாம் முடிக்கணும்னு ஒன்றும் இல்லை. நிதானமா மெல்ல ஒர்க் பண்ணுங்க. ஈவினிங் டிசைன்ஸ் ரெடியான போதும். ஓகே சார். Yeah, half an hour. I'll be there, okay? ஓகே அசோக், நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஓகேம்மா, பாய். ஓகே அபி, நீங்க போங்க, நான் உங்களை அப்புறம் வந்து பார்க்குறேன். என்ன பேபி, ஆஃபீஸ் போல? எப்படி போவேன்? அதுவும் அந்த அபி முகத்துல முழிச்சிட்டு. அபியா? அவங்க இங்க வந்தா? அவளா வரல, அந்த அசோக் வர வச்சிருக்கான். இவள ஆபீஸ்ல இருந்தே அடிச்சு துரத்தணும்னு நினைச்சேன். இப்போ வீட்டுக்கே வர வச்சு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். பேபி, நம்ம கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவா? எதுக்கு? ஆபீஸ்ல அபிக்கு எதிரா நான் தான் வேலை செய்யறேன்னு காட்டி கொடுக்கறதுக்கா? அமைதியா இரு ஜெகன். அந்த அபியை என் கையால நானே அரையணும். அதுக்கு ஒரு காலம் வரும், அப்ப பாத்துக்கலாம். na na
வெயிட் பண்ணுங்க. இந்த 2 பேர் கதையை முடிச்சிட்டு வரேன். பாத்தீங்களா என்னன்னா தூக்கு முதலாளி. அப்படிதான் அப்படியே திருப்பி போட அவனை அடி. கமான் போடுங்க. திருப்பு 90 டிகிரி. வேற லெவலு வேற லெவலு. அண்ணா சுந்தரமூர்த்தி அண்ணா அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? உட்காருங்க வாங்க. சேர போற அண்ணனுக்கு. மாமா மாப்பிள்ள உட்காருங்க. அட பரவாயில்ல உட்காருங்க. அப்புறம் மாமா சங்கடப்படாம சந்தோஷமா இருங்க. நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. டே நாராயணா அண்ணா கார்ல அந்த நோட்டு இருக்குல்ல, எடுத்துட்டு வந்து மாமாட்ட கொடு. சரிண்ணே. ஓ டேய் டேய் முட்டாள் முட்டாள், உன் மண்டையை வச்சு அவன் நடு மூக்குல நச்சுன்னு குத்துறான். ஒரு சொட்டு ரத்தமும் வரக்கூடாது, அவன் எந்திரிக்கவும் கூடாது. குத்துறான் அப்படி. டேய் நீ என்னடா பாத்துட்டு இருக்க? நோட்டை கொடு. இந்தாங்கண்ணே. மாப்பிள்ள கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அன்னைக்கு சொன்னீங்களே மாப்பிள்ள. அட பிரிச்சு பாருங்க மாமா, அது என் ஜாதக நோட்டு. ஓ மாப்பிள்ள எனக்கு ஜாதகம்லாம் பார்க்க தெரியாது. அது எனக்கு தெரியுமாமா. நமக்கு தெரிஞ்ச ஜோசியர் மூலமா நானே பார்த்துட்டேன். இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் நடக்கணுமா, அதுவும் நம்ம அபி கூட. அடுத்த 3 வருஷத்துக்கு கல்யாண பேச்சே பேச விடாண்டாங்க அப்படின்னு ஜாதகம் சொல்றத ஜோசியக்கார் சொல்றாரு. ஓ முட்டா பயல நெத்திப்பட்டுல ஓங்கி ஒரு அடி ஏற்றான், அடிச்சு நாக் அவுட் பண்றான் அவனை. சட்டு விட்டு முடிக்காம வள வளன்னு. மாமா நம்ம ஏதோ பேசிட்டு இருந்தோம்ல, என்ன? ஜாதகம் கல்யாணம். மாப்பிள்ள நான் இன்னும் அபிகிட்ட இதை பற்றி பேசவே இல்லை மாப்பிள்ள. கொஞ்ச நாள் போட்டுமே மாப்பிள்ள. புள்ள காலையில் எழுந்து சீக்கிரம் வேலைக்கு போயிடுறா. நைட்டு நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள வீட்டுக்கே வர்றா. நானும் கேள்விப்பட்டேன் மாமா, முதலாளி கூட புதுசா ஏதோ கார் வாங்கி கொடுத்துருக்காராம்ல. மாப்பிள்ள அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி? நான் வேணா வெளியில சுத்தலாம் மாமா, ஆனா என் கண்ணு மட்டும் உங்க வீட்டை சுத்தியே தான் பார்த்துட்டு இருக்கும். எனக்கு 1000 கண்ணு இருக்கு மாமா, ஆதிபராசக்தி மாதிரி. மாப்பிள்ள இன்னும் மாமா இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. இந்த 3 மாசத்துக்குள்ள எத்தனை நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கங்க. ஆனா 3வது மாசம் முடியறதுக்குள்ள கல்யாணம் நடக்கணும். அது உங்க கையில தான் மாமா இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் சந்திரனும் சூரியனும் சனியோட மோதி ஏதோ பிரச்சனை பண்றாங்களாம். நம்ம வாழ்க்கையே பிரச்சனையில தானே இருக்கு, இதுல இவங்களே வேற தூக்கி சுமக்கணுமா என்ன? மாமா அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். சொல்லுங்க மாப்பிள்ள. அடுத்த மாசம் பை எலெக்ஷன் வருது இல்லையா, நான் தான் எம்எல்ஏக்கு நிக்கிறேன். அபி தனியா எதுக்கு மாமா கஷ்டப்படணும்? எம்எல்ஏ சம்சாரமா நல்ல சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டுல நிறைஞ்சு கிடக்கிற காசெல்லாம் எண்ணி கணக்கு பார்த்தா போதாதா மாமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள, ஆனா நீங்க லேட் பண்றதுதான் கொஞ்சம் தப்பு மாதிரி தோணுது மாமா. இப்போ
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொந்தமா பாரு, கிளப்பு, எம்எல்ஏ பதவி, சொத்து, சொகம் எல்லாமே இருக்கு என்னோட வாழ்க்கையில. அபி இல்லைனா வெளிச்சமே இருக்காது மாமா. நீங்க சொல்றது சரிதான். உங்க வாழ்க்கையிலையும் வெளிச்சம் மின்னலை விட வேகமா வரும். எல்லாம் புரியுது மாப்பிள்ள. ஆனா நேரம்தான் கூடி வர மாட்டேங்குது. ஆமா, நேரம் அதுவா கூடி வராது மாமா. நாம தான் அதை கூட்டிட்டு வரணும். நேத்து நம்ம நாராயணன் கூட மறுபடியும் இந்த கணக்கு வழக்க பத்தி எல்லாம் கேட்டான். அரஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன். அவர் என் சொந்த மாமான்னு அதட்டி வச்சிருக்கேன். இத பாருங்க மாமா, எனக்கு நான் நினைச்ச நேரத்துல என் மனசுல நினைச்சது நடந்துட்டா போதும் மாமா. இல்லன்னு வைங்க மாமா, அப்படி நடக்காம போனதுக்கு காரணமான ஆள கல்ல தூக்கி போட்டு கொல்ற அளவுக்கு எனக்கு வெறி வந்துடும். டேய் டேய், அவன் கழுத்தை மடக்கி போட்டு கொல்றான். அவன தள்ளி விடு, மிதி போடு. மாமா, நீங்க அபிகிட்ட பேசுறீங்க மாமா. ரொம்பலாம் டைம் எடுத்துக்காதீங்க. என்ன, ஒரு 2-3 நாளுக்குள்ள பேசிருங்க. சரி, வாங்க குஸ்தி போடலாம். வரீங்களா? ஐயோ, தெரியாது மாப்பிள்ள. சரிங்க மாமா, நீங்க கிளம்புங்க. நான் எங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு வரேன். வாங்க நாராயணா. போலாம் வா. முதலாளி. அபி, ஒர்க் முடிஞ்சுதா? இல்ல சார், இன்னும் கொஞ்ச நேரம் தான் டிசைனை முடிச்சிருவேன். சரி வாங்க, நம்ம லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணலாம். இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால என்ன அபி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். எடுத்துட்டு வாங்க. இல்ல சார், நான் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுறேனே. ஏன் அபி, இப்ப சாப்பிட்டா என்ன? இந்த வேலை உங்க மூளைக்குள்ளேயே உட்காந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்குமா? சரி, நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். பாருங்க. சார், எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேணாம் சார். ப்ளீஸ், நீங்க போய் சாப்பிடுங்க. எப்படி அபி, சிண்ட்ரெல்லா இங்க பட்னியா இருக்கிறப்போ என்னால மட்டும் எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? என்ன உங்க பாஸா பார்க்காதீங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டா பாருங்க. என்கிட்ட எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? என்ன அபி, ஏன் இப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல சார், வாங்க போய் சாப்பிடலாம். ஷியோர். அப்புறம் உங்க மூளைக்குள்ள உட்காந்து வேலை எதுவும் தொந்தரவு பண்ணாதே. இல்ல சார். அப்போ ஓகே, கம் லெட்ஸ் கோ. வாங்க கொடுங்க, வாங்க போலாம். சார் ஓகே சார். அபி, உங்க டிஃபன் பாக்ஸ் கொடுங்க. சார், என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? லெமன் சாதம் சார். ஓ, நீங்களே பண்ணதா? நானே செஞ்சேன். சரி கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். டெய்லி எனக்கு எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது. யாராவது பர்சனலா சமைச்சு தந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லட்சுமி அக்கா, சார் இங்க வாங்களேன். வரேன் சார். இன்னைக்கு உங்க சமையல சாப்பிட்ற தண்டனையை அபி கொடுத்துருங்க. ஓகே அபி, சார். அதை ஓபன் பண்ணுங்க. கொடுங்க. உருளைக்கிழங்கு வித் லெமன் ரைஸ், ரெண்டும் பெஸ்ட் காம்பினேஷன். நம்ம 2 பேர் மாதிரியும் இல்ல. சார், அது அவசரத்துல சமைச்சது, உப்பு சரியா இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. கொஞ்சம் கொடுங்க சார், நான் சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுக்குறேன். அபி, உண்மையாவே சொல்றேன், செம்ம டேஸ்டா இருக்கு. ஐ ஜஸ்ட் லவ் இட். நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க. உங்க தையல் மாதிரி உங்க சமையலும் செம்ம பிரமாதமா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க அபி.
நான் லக்ஷ்மி அக்கா சமையலை பற்றி சும்மா கிண்டல் தான் பண்ணேன். அவங்களும் சூப்பராக தான் சமைப்பாங்க, நீங்கள் நம்பி சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன் சார். ஆனா அதுல சரியா உப்பு கூட செக் பண்ணி பார்க்காத சாப்பாடு அது பிரமாதமா இருக்குன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது? உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா? அபி, நான் ரொம்ப ஃபுட்டி, நல்லா சாப்பிடுவேன், தேடி தேடி போய் சாப்பிடுவேன். என் மேலே உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், உங்கள் மேலே நீங்கள் சுத்தமாக சந்தேகப்பட வேண்டாம். நல்லா சமைச்சிருக்கீங்க, வேணா செக் பண்ணி பார்க்குறீங்களா? ஆ ஆ, ஆ. இந்தாங்க. அபி, இது என்ன கோவில் பிரசாதமா? பணிவா கை நீட்டு வாங்குறீங்க. காட்டுங்க, காட்டுங்க. ஆ. இந்தாங்க. இப்ப நம்புறீங்களா நீங்க சமைச்சது நல்லா தான் இருக்குன்னு? மா, வாங்கம்மா. அபியோட ஸ்பெஷல் லெமன் ரைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். நோ 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 தேங்க்ஸ், யூ கேரி ஆன். அபி, ஏன் எந்திரிச்சிட்ட? உட்காந்து சாப்பிடு. ம். அசோக், சாப்பிட்டு முடிச்சிட்டு மேல வரியா? கொஞ்சம் பேசணும். ஷூர்மா, ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லுங்க, நான் இப்பவே வரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டே வா. ஓகேம்மா. ம். அபி, நீங்க சாப்பிடுங்க. ஆ. அபி, உங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நானே உங்களுக்கு கூட்டி விடுறேன். இல்ல சார், நான் சாப்பிட்டுக்கிறேன். எப்படி இருக்கு எங்க வீட்டு சாப்பாடு? ராஜகுமாரன் அரண்மனையில விருந்து நல்லா தானே சார் இருக்கும்? அபி, இது ரொம்ப சாதாரணமான சாப்பாடு தான். சண்டேனா இதுவே இன்னும் ஸ்பெஷலா பண்ணுவாங்க. பட் உங்க லெமன் ரைஸ்க்கு முன்னாடி எந்த ஸ்பெஷலும் நிக்கவே முடியாது, அவ்வளவு சூப்பரா இருக்கு. பேசாம உங்களை இங்கேயே கட்டி போட்டு டெய்லி லெமன் ரைஸ் செஞ்சு தர சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவ்வளவு பிரமாதமா இருக்கு அபி. உங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நானே உங்களுக்கு கூட்டி விடுறேன். இல்ல சார், நான் சாப்பிட்டுக்கிறேன். மா, மே கம் இன்? என்னம்மா, எப்போ எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, இன்னைக்கு எவ்வளவு டல்லா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நத்திங், ஐ எம் ஓகே. அசோக், அம்மா சொல்றது உனக்கு தப்பா கூட தெரியலாம், ஆனா மா, என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்குமா இவ்வளவு யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அபி என்ன பண்றா? அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மா, அசோக், நீ அபி மேல ரொம்ப அட்ராக்டடா இருக்கியோன்னு தோணுது. அவ ஏழை பொண்ணு, டேலண்டட், லட்சணமா தான் இருக்கா. பட் இது மட்டுமே தகுதி இல்ல அசோக். மா, நீங்க என்ன பேச வரீங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் கிளியரா உங்க ஸ்டைல்ல முகத்துல அரையிற மாதிரியே சொல்லுங்க. நீ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருந்தப்போ அபிதான் உன்னை காப்பாத்தினா.
அதுக்கு நீ நன்றி கடன் பட்டதா நினைச்சனா அவளுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடு, கேக்குற வசதியும் செஞ்சு கொடு. நல்ல வீடு, நல்ல கார், லைக் தட். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள அவளை கொண்டு வர அளவுக்கு போயிடாத. அம்மா, ஏம்மா இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? நான் பேச நினைக்கிறத முழுசா பேசி முடிக்கட்டுமா இல்ல வேண்டாமா? ஆட்டிடியூட், அதுவும் அம்மாவோட ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்ல மட்டும் அம்மாவை ஃபாலோ பண்ற, ஆனா லைஃப்லயே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற. அம்மா, இப்ப நான் பதில் பேசட்டுமா வேண்டாமா? முதல்ல கேளு, அப்புறம் பேசு. கோ ஹெட். சொசைட்டில நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. ஷீ இஸ் நாட் யுவர் கைண்ட். அபி நல்ல டெய்லர், நல்ல டிசைனர், ஆனா அது மட்டும் போதாது. இத பாரு அசோக், அவ உன்கிட்ட கைய நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு லேபர். அந்த எல்லையோட அவளை நிறுத்தி வச்சுக்கோ. அம்மா, ஈஸியா பேச வேண்டிய ஒரு விஷயத்தை எதுக்குமா இவ்வளவு காம்ப்ளிகேட் ஆக்குறீங்க? அவங்க நம்ம கம்பெனில ஸ்பெஷல் சீஃப் டிசைனர்மா, அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்றேன், அவ்வளவுதான். அது விடுங்க. அபி நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? அவளோட சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணது யாரு? யாரு? நான் தான்மா. ஒரு வகையில நான் கூட சொல்லலாம். அபியை கூட்டு வர்றதுக்காக நம்ம ரொம்ப நேர்மையா தான் நம்ம முயற்சி பண்ணோம். ஏன் நடக்கல? கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா அவளுக்குன்னு ஒரு கடை இருந்தது, அந்த கடையை சுத்தி நிறைய கனவுகள் இருந்தது, அதனாலதான் அவன் வரல. அப்புறம் எப்படி அவளை வர வச்ச? நான் வர வைக்கலமா, வர வைக்கிறதுக்கு ஒருத்தங்க முயற்சி பண்ணாங்க, அதை ஜஸ்ட் யூட்டிலைஸ் பண்ண. நம்ம வீட்டில், நம்ம பிஸ்னஸ்ல எல்லாத்திலும் நம்ம யாரை முதல்ல நிப்பாட்டி வச்சிருக்கோமோ அவங்க தான் 1 இயரை நம்ம பிசினஸ் தோக்கிறதுக்கு காரணம். யார சொல்ற? நீங்க யார் நினைக்கிறீங்க? உன் மாமா விஸ்வா எப்பவும் பிசினஸ்க்கு வெளியில தான் இருப்பான். உங்க அப்பா பிசினஸ்ல தலையிடுறதே இல்ல. நீயும் நானும் பிசினஸ காப்பாத்துறதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். அப்போ அனாமிகா? எஸ், அக்கா தான். ஏன்னா அக்காவோட அல்டிமேட் எய்ம் என்ன ஜெயிக்கிறதாம்மா, என் பொசிஷனுக்கு வர்றது. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, அன்பால சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனி அதிகாரமா தான் ஏதாவது செய்யணும். அண்ணா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம இப்படி கட்டையில அடக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஜல்லி கொட்டுறீங்க? இது டெய்லர் கடைனா? அவ பில்டிங் ஓனர் வீட்ல இருந்து வயர் போட்டு கரண்ட் எடுத்து கடை ரன் பண்ணிட்டு இருக்கான். அந்த அபி டெய்லர் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நம்மள தேடி வரணும். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், என் அம்மா போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். இதுக்கப்புறம் உயிர் போற சூழ்நிலை வந்தா கூட இதை செய்ய சொன்னது அசோக்குன்னு தான் சொல்லணும். சொல்லுங்க கார்த்திக், அபியோட அப்பாவை மீட் பண்ணி பேசியிருக்கீங்க. ஒரே டைம்ல 2 கேம். சார் இல்லை சார். பட் ஒரு கேம்ல ஜெயிக்கிறவங்களோட நிற்கிறது தான் புத்திசாலித்தனம். அனாமிகா அபி ஏன் கூட சேரக்கூடாதுங்கிறதுக்காக அவள் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்குறது எனக்கு தெரியும். அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். அபிக்கு அனாமிகா கஷ்டத்தை கொடுக்க கொடுக்க நான் அபிக்கு ஆறுதல் சொன்னால் என்ன நடக்கும்? பந்து என் பக்கம்தான் வரும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு, இன்னும் வேற என்னென்னலாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? சார் என்ன போய் என்ன சார்? சார் எனக்கு பிளான்லாம் எதுவும் பண்ண தெரியாது சார். அனாமிகா மேடம் சொன்னதை தான் நான் செஞ்சேன் சார். அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் சார், என்னை வேலையை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க சார். சார் பெரிய ஃபேமிலி சார், கல்யாணம் ஆகாத தங்கச்சி,
வயசான அப்பா அம்மா இப்படி நிறைய கமிட்மெண்ட்ஸ். ப்ளீஸ் சார். கார்த்திக், அனாமிகா அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்கன்னு அவங்க யோசிச்ச உடனே நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம். சரி சார். சார் நான் சொல்கிறேன் சார். சொல்கிறேன். கார்த்திக், எதிரியோட இடத்துல ஒரு குட்டி எலியா நீங்க இருக்கிறதுக்கு மாசம் உங்களுக்கு 5 லட்சம். சார் தேங்க்யூ சார். அனாமிகாவோட நிழல் எங்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியும். சார் நான் சொல்கிறேன் சார். அப்புறம் சார் நம்ம பேசிக்கிற இந்த விஷயம் சார் வெளியே போக சார். நான் பார்த்துக்கிறேன் சார். குட், நீங்க போலாம். ஓகே சார். அபி, அனாமிகா அடிக்க போற பந்தை நான் தான் கேட்ச் பண்ண போறேன். இதுல சக்சஸ் எனக்கு தான். அம்மா, அவ்வளோ பெரிய ஷாக்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா. நம்ம அனாமிகா அக்காவை எங்கேயும் தப்பாக ட்ரீட் பண்ணியிருக்கோம்மா. அது நமக்கே தெரியாமல் நடந்திருக்கு. எல்லாமே தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சும் அதுக்கான காரணம் தெரியாமல் நானும் ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்தேம்மா. காரணம் ரொம்ப சிம்பிள். எனக்கு இது சிம்பிளா தெரியல. அனாமிகா நீயே எம்டியா இருக்கன்னு யோசிக்க கூட மாட்டா. அதுக்காக நீ அனாமிகாவை ப்ளேம் பண்ணாத. அம்மா, நான் ப்ளேம்லாம் பண்ணலம்மா. நடந்தது என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். அக்கா அபி கூட பேசினதை நான் கேட்ட நிமிஷத்துல இருந்து அக்கா யார் கூட பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போதான் அக்காவோட மாஸ்டர் பிளான் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. சார் வர சொன்னீங்களே சார். சொல்லுங்க சார். ஒருத்தர் உங்க அம்மா போட்டோக்காக அவ்வளோ தூரம் கெஞ்சினாலும் உங்களுக்கு இறக்கம் வராதுல்ல சார்? நான் என்ன பண்ண முடியும் சார்? அனாமிகா மேடம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க எந்த பொருளையும் கொடுத்துடாதுன்னு. என் பேரில் நடக்கிற ஒரு பரமபத விளையாட்டை நானே வேடிக்கை பார்க்குறதும் நல்லா தான் இருக்கு. என் குடும்பத்துக்குள்ளேயே அதிகாரத்துக்காக சத்தம் இல்லாமல் ஒரு சண்டை நடக்குது. என் குடும்பத்தோட இமேஜுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் மட்டும்தான் உங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் யார்கிட்டையும் நான் பேசாமல் உங்களை நேரில் இங்கே வர வச்சேன். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் நினச்சேன்னு வைங்க, அடுத்த செகண்டே உங்கள் வேலை போயிடும். நெக்ஸ்ட் 1 ஹவரில் நீங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். சார் நீங்கள் கோவப்படுறதுல நியாயமே இல்லை சார். பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஏழையாக பிறந்த ஒருத்தன் சாகுற வரைக்கும் ஏழையாக தான் இருக்கணுமா சார்? இங்கே எந்த அதிகாரி சார் தப்பு பண்ணல? தன்னோட அதிகாரத்தையும் சட்டத்தையும் மீறினா அவனுக்கு ஒரு நல்ல விலையோ ஒரு பொருளோ கிடைச்சா மாற மாட்டானா என்ன? காம்படிட்டிவ் வேர்ல்டு சார் இது. சார் உண்மையை சொல்லப்போனால் எங்களை மாதிரி அதிகாரிகளோட பலவீனத்தை உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் சார் உண்மை. உங்கள் தப்பில் எனக்குன்னு ஒரு ஆதாயம் கிடச்சிருக்கு. அதுக்காக மட்டும்தான் நீங்கள் செஞ்ச தப்பை மன்னிச்சு விட வேண்டிய நிலைமையில் இருக்கேன். உங்கள் கடமையை மீறதுக்காக உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சம்பளம் தரல. அதை நியாயப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க சார். அதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கள் சார். என்கிட்ட இது வரைக்கும் ஷேர் பண்ண எந்த விவரமும் சார் அனாமிகா மேடத்துக்கு போகவே போகாது சார். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். போதுமா சார்? தென் ஓகே. தேங்க்யூ சார். அப்புறம் தான் எனக்கு கன்ஃபார்மே ஆச்சு. அபியை எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளி அதுக்கு அசோக் தான் காரணம்னு அபியை நம்ப வைக்கணும். அபிக்கு முன்னாடி அசோக்கை கெட்டவனை காட்டிடணும். அதுக்காக தான் அக்கா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, அதுவும் இப்போ வரைக்கும். நான் அக்காவையும் விட்டு தர முடியாது, அபியும் விட்டு தர முடியாது. ஏன்னா அபிக்கு பெருசு ஆசைலாம் எதுவுமே கிடையாதுமா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் டெய்லர் வேலை, டிசைனிங் தான். அது மட்டுமே அவளை காப்பாற்ற நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். அபி தோத்த எல்லா நேரத்துலையுமே நான் பக்கத்தில் நின்னேன். அந்த நம்பிக்கை தான் அபியை நம்ம கம்பெனிக்கு வேலை பார்க்கவே கூட்டிட்டு வந்திருக்கு. ஸோ அபியை நான் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன்னா அபி நம்ம பிஸ்னஸ் மொத்தத்தையும் பத்திரமா காப்பாற்றுவா நான் நம்புறேன். அபியை இப்போ வீட்டுக்கு வர வச்சதுக்கு காரணமும் அதுதான். இந்த லவ், ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ரெண்டுமே கிடையாது. நல்ல பாஸாக நான் நடந்துக்கிறேன்.
அபிக்கு சென்டிமெண்ட்லாம் அதிகம். ஸோ அதனால இந்த சென்டிமெண்ட் மூலமா அவளை நம்ம கம்பெனியில் நிரந்தரமா இருக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ஒரு ப்ரீ பிளான் தான். புரியுது. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நான் கிளம்பலாம்ல? அபின்னு ஒரு டிசைனரை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணலாம். ஓகே. என் கதையில எப்பவுமே நான் ஹீரோ தான்மா. எனக்கு எதிராக யார் நின்னாலும் நான் அதுக்கு இறக்கப்படவே மாட்டேன். அனாமிகாக்கா அபி மூலமா என்னை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதே அபி மூலமா அவங்களோட பிளான் எல்லாத்தையுமே உடைக்கிறேன். எனக்கு இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் கிடையாது. நான் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். அசோக், யூ ஆர் ஸ்மார்ட். நீ என் பையன், மை ஜெராக்ஸ். சாரி அசோக், மறுபடியும் உன்னை நான் இப்படி சந்தேகப்பட மாட்டேன். இட்ஸ் ஓகேம்மா, நோ ப்ராப்ளம். நான் அபியை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, பாய். பாய்மா. பாய்ப்பா. அபி, ஆ ஒர்க்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது சார். பாக்குறீங்களா? ஓ எஸ், எடுத்துட்டு வாங்க. ம். ம், உட்காரு. சார் இதான் சார். வாவ், சிம்பிளி சூப்பர் அபி. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அபி. இல்லையே சார், எல்லாமே சரியா தான் இருக்கு. நீங்களே சொல்றீங்க, அப்பனா சரியா தான் இருக்கு. பட் சம்டைம்ஸ் சிண்ட்ரலா கூட தப்பு பண்ணலாம்ல? சார் ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நான் இப்பவே சரி பண்ணி கொடுத்துட்றேன். நோ, அபியோட டிசைனை நான் குறை சொல்ல முடியுமா? நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லுங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு போடுங்க. நெக்ஸ்ட் வீக் இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இந்த டிசைன்ஸை நம்ம மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி ஆகணும். ஸோ சார், அந்த லைட் ப்ளூல லைட்டா பிங்க் கலந்து அப்புறம் பார்டர் மட்டும் பிளாக்ல. சார் கலர் மட்டும் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஏய், எக்ஸாக்ட்லி அபி, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே டேஸ்ட். எனக்கு கூட அதான் தோணுச்சு அபி. என்ன பண்ணலாம்? சார் நான் இதை சரி பண்ணிடுறேன் சார். இப்போ உடனே வா. சார் கொஞ்ச நேரத்துல பண்ணிடுறேன். ஓ, பட் வேண்டாம் அபி, கிளைண்ட் மீட்டிங் இன்னொரு 2 days தள்ளி தான் போகுது. ஸோ நாளைக்கு மார்னிங் பார்த்துக்கலாமே. வாங்க, உங்களை ட்ராப் பண்ணுறேன். நாளைக்கும் ஒர்க்கு வீட்டில் தான். ஓகே? ஓகே சார், ஆனா நீங்க கார்ல எல்லாம் வந்து ட்ராப் பண்ண வேண்டாம். நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். நோவே அபி, கம்பெனியோட சீப் டிசைனர் நீங்கள் ஆட்டோவில் போயிட்டு வரதுக்கு நான் எப்படி அலோவ் பண்ண முடியும்? கம் அபி, நானே ட்ராப் பண்ணிடுறேன். சார் சொல்லுங்க அபி. இந்த லேப்டாப் உங்களோட தான், நீங்கள் எடுத்துங்க. சார் இது எவ்வளோ சார்? ஏன் அபி, என்ன ஒரு 30,000 இருக்கும்? ஏன்? இல்ல சார், நீங்க ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கீங்க. தெய்வான் அக்காவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு 1 லட்சம். அப்புறம் அபி, ஜஸ்ட் வெயிட். உங்க வேலையை நீங்க செய்யறதுக்கு யோசிக்கல, எதுவும் ஃபீல் பண்ணல. அப்படி ஒரு டிசைனருக்கு, சாரி, அப்படி ஒரு தேவதைக்கு நான் கார் வாங்கி தரல, லேப்டாப் வாங்கி தரல. என்னால முடிஞ்ச ஒரு ஆனர் பண்றேன், அவ்வளவுதான். நீங்க பேச்சாலே என் மனசை உடைக்கிறீங்க சார். நீங்க கூட வேணான்னு சொல்லி என்னோட அன்பை உடைக்கிறீங்க. நான் என்ன பண்ண முடியும்? என் கோவத்தை எப்படி காட்ட முடியும்? கோவமா? ஆமா, நிஜமா நான் செம கோவத்துல இருக்கேன். திட்டவே இல்ல. ஒரு வார்த்தை கூட திட்டுற மாதிரி நீங்க எதுவுமே சொல்லல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட உங்களை திட்டினே, ரொம்ப கோவப்பட்டனே. அப்படியே உங்க மனசை கூட வார்த்தையால உடைச்சனே. அபி, சொல்லுங்க சார். இது அவ்வளவு பெரிய பணம்லாம் இல்ல அபி. நீங்க எனக்கு சிரமம் தரதான் நினைக்கிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல. ப்ளீஸ் டேக் இட். சரி, வாங்க போலாம். சார் சாமி கும்பிட்டு போயிடலாம் வாங்க சார். ஏன் அபி, லேப்டாப்புக்கு பூஜை பண்ண போறீங்களா? அபி,
ஐம் ஜஸ்ட் கிடிங் யூ. கோவம்லாம் படாதீங்க. கோவப்படல சார், சாமிக்கு நன்றி சொல்லணும் அவ்வளவுதான். அபி, லேப்டாப் வாங்கி கொடுத்தது நான். எனக்கு வேணா நீங்க நன்றி சொல்லாமே. உங்களை என் கண்ணில் காட்டினது அந்த கடவுள் தானே சார். அதனால எல்லா நன்றியும் கடவுளுக்கு தான். சார், பூஜை ரூம். வாங்க. அபி, என் மேல எதுவும் கோவமா? இல்லையே சார். பொய் அபி, உங்க கண்ணை பார்த்தாலே தெரியுது. இல்லை உங்க டிசைன்ல நான் கலர் சரியில்லைன்னு சொல்லிட்டேங்க. சார், அது பொய் இல்லையே, நிஜம் தானே. நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கே அது தோணுச்சு. ஸோ அப்படின்னா அது கன்ஃபியூஷன் தான், கோவம் எதுவும் இல்லை. கொஞ்ச நேரம் குழப்பத்துல இருந்த, இப்ப நிஜமாவே கோவத்துல தான் இருக்கேன். ஏன்? ஏன்னா அபியை நீங்க சரியா புரிஞ்சுக்கல, அந்த கோவம். சார், நான் கடவுளுக்கு பிறகு, எங்க அம்மாவுக்கு பிறகு நான் ரொம்ப நம்புறது என் மனசாட்சி மட்டும்தான் சார். இப்ப என் மனசாட்சியை விட அதிகமா நம்புறது அசோக் சாரை மட்டும்தான். என்ன சார், எந்த பதிலும் சொல்லாம இருக்கீங்க? அபி மேல நம்பிக்கை இல்லையா? நிறைய நம்பிக்கை இருக்கு. நிஜமாவே இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அபி. நீங்க என் வீட்டுக்கு வந்தது, இவ்வளோ சீக்கிரத்திலேயே லேப்டாப்லாம் கற்றுக்கிட்டது, எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மை சொல்லணும்னா உங்களோட வேகம், உங்கள் டேலண்ட், உங்கள் ஆர்வம், இது எல்லாமே உங்களை ஒரு பெரிய இடத்த கொண்டு போகுது. இதே மாதிரி எப்போவுமே என் பக்கத்தில் என் கூடவே நிற்க போகிற இடத்துக்கு வரப்போறீங்கன்னு தோணுது. அபி, இது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். ஐ ஸ்வேர் இட். சார், புரியலையா? நீங்க சத்தியம் பண்ணி சொல்றேன்னு சொல்றீங்க. அபி, எப்படி அபி? உங்களால தான் சார். வாழ்க்கையில நிறைய கஷ்டம், தோல்வி, பயம், நடக்காம போன ஆசைகள்லாம் நிறைய கடந்து வந்துட்டேன் சார். இப்பவும் கடந்து வந்துட்டே தான் இருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில நீங்க ஒரு ராஜகுமாரனா வந்து நின்ன பின்னாடி, உங்க வார்த்தைகளை கேட்ட பின்னாடி, எல்லா சிரமத்தையும் எட்டி உதைச்சிட்டு எந்திரிச்சு வந்துட முடியும்னு எனக்கு நம்பிக்கை வருது. என் வார்த்தைக்கு அபிகிட்ட இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கா? அப்போ நான் வேணா வாய்ஸ் நோட்டா வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பட்டுமா? அவ்வளோதானா சார்? எப்பவும் போல
என் கூட நின்று பேச மாட்டீங்களா? ஐயோ அபி, நான் அப்படி சொல்லவே இல்லை. ஐம் ஜஸ்ட் கிடிங். என்ன அபி, கோவமா? சோ ஒரு சின்ன ஹெல்ப் சோ. சிண்ட்ரலா ஆர்டர் மட்டும்தான் பண்ணணும், இப்படி கெஞ்சக்கூடாது. என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்ல சார், இந்த கண்ணாடி மட்டும் கொஞ்சம் திறக்கிறீங்களா? ஷூர். இதுக்கே இவ்வளோ தயக்கம்? ரொம்ப சீக்கிரமே நீ மறுபடியும் நம்ம கடையை திறப்படா. அபி, என்னாச்சு அபி? திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க. அபி, வாட் ஹேப்பன்ட்? இதுதான் சார் என்னோட கடை. என் அம்மா, என் உயிர் எல்லாமே. திடீர்னு ஒரு நாள் யாரோ வந்து என் கடையை இப்படி அடைச்சிட்டாங்க. ஏன்னு தெரியல சார், மொத்தமா நொறுங்கிட்டேன். ஆனா சிதறி கிடந்த என்னோட மனச மறுபடியும் பத்திரமா கையில எடுத்து ஒட்ட வச்சு பழைய அபியா மாத்துறதுக்கு நீங்க வந்தீங்க. நீங்க மட்டும் வராம போயிருந்தா. அபி, என்ன அபி? சார், நிஜமா சொல்லணும்னா நான் தினமும் கும்பிடுற முருகன் மாதிரி நீங்க கேட்காமலே கொடுக்குறீங்க, நம்பிக்கையும் சேர்த்து. எனக்கு இப்ப நிறைய நம்பிக்கை வந்துருச்சு. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எல்லாத்துலயும் ஜெயிச்சு மறுபடியும் நான் என் கடையை திறப்பேன் சார். மறுபடியும் நிச்சயம் நான் உங்க கடையை நீங்க திறப்பீங்க அபி. நமக்கு சொந்தமான இடத்த, நமக்கு சொந்தமான பிசினஸை நம்ம அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துடக்கூடாது. உங்க ஷாப்பை நீங்க ரீஓப்பன் பண்றதுக்கு நான் கண்டிப்பா உங்க பக்கத்துல ஒரு சப்போர்ட்டா இருப்பேன். அது எனக்கு தெரியும் சார். நீங்க என் பக்கத்துல இருந்தா. என்ன இருந்தா? கண்டிப்பா நான் இருப்பேன் அபி. அது போதும் சார், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். போலாம் சார். போலாம். பட் நீங்க பழைய அபியா மாதிரி சிரிச்சீங்கன்னா வண்டி தானா போகும். கொஞ்சம் நல்லதா சிரிங்களேன். சிண்ட்ரலாக்கு அழகே இந்த சிரிப்பு தான் அபி. போலாமா? அதர்வா, மீ அதர்வா, மீ உங்ககிட்ட இருந்து எந்த அப்டேட்ஸும் வரதில்ல? பர்ச்சேஸ்னு சுத்திக்கிட்டே இருக்க. ஆனா பிசினஸ்ல எந்த growth-உம் இருக்கிற மாதிரி தெரியலையே. மீ அக்கா கிட்ட எல்லாத்துக்கும் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எப்பவாச்சும் ரிலாக்ஸ்டா இருக்கியா? யா மீ, ஏதாவது முக்கியமா பேசணுமா? பேசினாலும் உனக்கு புரியுமான்னு தெரியல. மீ, எனக்கு எல்லாம் புரியும், எல்லாம் தெரியும். தைரியமா நீங்க என்கிட்ட எதை பத்தி வேணாலும் பேசலாம். நாளைக்கே நம்ம கம்பெனிக்கு எம்டியாக சொன்னா கூட எம்டியாக நான் ரெடி. நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் மீ. மாம், அதர்வா மேல எந்த டவுட்டும் வேண்டாம். அவனால எல்லாமே செய்ய முடியும். நானே அவனுக்கு பிசினஸ், எத்திக்ஸ், விஷன்ஸ் எல்லாமே சொல்லி தந்திருக்கேன். சோ அவனை பத்தி நீங்க எதுவுமே வரி பண்ண வேண்டாம். எனக்கு புரியும் அனாமிகா, எல்லாமே புரியும். ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு புரியல மாம். அதர்வா, இனிமே என்ன கேட்காம
பர்ச்சேஸ் அது இதுன்னு எங்கேயும் போக கூடாது. ஓகே? ஓகே மீ. நவ் கோ அண்ட் டேக் ரெஸ்ட். மாம், அசோக் எங்க? அபிய டிராப் பண்ண போயிருக்கான். அபியா? அபிங்க காலில் வந்ததே தப்பு. ஒரு எம்டி அவளை கார்ல போய் டிராப் பண்றது இன்னும் தப்பு. லேப்டாப் கிஃப்ட் பண்ணது அதை விட தப்பு ஜெகன். லேப்டாப்பா? மாம், அது அவளுக்கு ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. தெரியும் அனாமிகா, கத்து தர சரியான ஆள் இருந்தா எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடு. மாம், அனாமிகா, நீ என் கண்ணு முன்னாடியே இருந்தும் நீ அசோக்குக்கு எதிராக தான் இருக்கன்னு எப்படி என்னால கண்டுபிடிக்க முடியாம போச்சு?